சரி சரி, டான்ஸ் எல்லாம் போதும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். பூஜா, அம்மா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறாங்களாம். எப்பா சாமி, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நீங்களே பேசிக்கோங்க. இதுக்கு மேலே அதிர்ச்சியை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. எங்கடி போற? நில்லு. இந்த நேரம் பார்த்தா எங்கடி கிளம்பி போற? ஒழுங்கா நில்லு. சாயங்காலம் நாம எல்லாரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். எல்லாரும் ரெடியா இருங்க. அம்மா, எங்கம்மா போறோம்? அது நான் அப்புறமா சொல்றேன். கோதண்டம் போலாம். ஏய், பாத்தியாடி எங்க அம்மாவை எவ்வளவு மாறி இருக்காங்க. ஏய், புருஷன் பொண்டாட்டி என்னமோ பேச போறாங்க, நீ ஏதோ கண்ணு வைக்காதன்னு. பூஜா, இந்த பேக என் ரூம்ல வச்சிடுறியா? ஏய், என்ன என்ன அத்தைய கூப்பிடவா? இந்த வீட்ல நான் வச்சதுதான் சட்டம். என்ன மறந்து போச்சா? எடுத்துட்டு போ. ஏய், என்னடி பண்ண? எப்படி ஒரே நாள்ல எங்க அம்மாவை மாத்துன? யாரும் யாரையும் மாத்தலடா. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். சூப்பர். சரி, அடுத்தது என்ன? என்ன அடுத்து என்னன்னா? இல்ல, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுல்ல. நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. அதான் அடுத்து என்னன்னு கேட்டேன். ஏய் ஏய் சக்தி, ஏய் நில்றி. இந்த ரங்கநாயகியத்தை லூசுன்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய லூசா இருப்பாங்கன்னு சத்தியமா தெரியல. இப்ப நம்ம என்ன பண்றது? வருவா வருவா. பூஜா, நம்மளா இப்ப எங்க போறோம்? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ப்ரோ, என்ன பூஜா எப்படி பதில் சொல்றா? இல்ல ப்ரோ, அது சஸ்பென்ஸா. அம்மா வந்துதான் நம்ம எங்க போக போறோம்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் எங்கேயோ டூருக்கு போறோம்னு நினைக்கிறேன். டூரா? ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுத்து வைக்கவே இல்லையே. ஆமால, ச்சே, இதுக்கு மறந்தே போச்சு. என்ன ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? என்னம்மா விளையாடுறீங்களா? எல்லாரையும் ரெடியாக சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தா ஏன்டா எல்லாரும் என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்க? அது சொல்லதாண்டா வந்திருக்கேன். மா, எங்கம்மா போறோம்? சீக்கிரம் சொல்லுமா. ஏதாவது பிக்னிக் தான் போறோம் மாட்டி அப்படின்னு உன் பொண்டாட்டி பூஜா சொன்னாளா? ஐயோ, நானே எதுவுமே சொல்லலத்த. எங்க போறோம்னு தெரியாம எல்லாரும் மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. சொல்லுங்கம்மா, எங்க போறோம்? சரி வாங்க போலாம். அத்தை, எங்க போறோம்னு சொல்லுங்க அத்தை. சரி, என் மருமக நீ கேக்குறதுனால சொல்றேன். இப்ப நாம எல்லாருமே மீனாட்சி அம்மா இன்னைக்கு நானும் சக்தியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த சந்தோஷம் உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதுக்குதான் உங்க வீட்டுக்கு போறோம். அத்தை, நான் கூட இதை யோசிக்கவே இல்லை. ஆனா எனக்காக நீங்க யோசிச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சிச்சி, அத்தைக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவியா? இத பாரு, உங்க வீட்டுல இன்னும் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லு. என்ன ப்ரோ, இதெல்லாம் எப்ப நடந்தது? என்கிட்ட எதையும் கேட்காதீங்க ப்ரோ. பார்த்தா சந்தோஷமா இருக்குல்ல, அதை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரீயா விடுங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, டன்.
சரி சக்தி வா போலாம். அம்மா என்ன மருமக வந்ததும் என்ன விட்டுட்டா? ஏண்டி உனக்கே வர தெரியாதா? நீ வா. ஏய், வா. அண்ணா வா போலாம். இதெல்லாம் என் நேரம். என்ன நடக்குதுங்க? பூஜா வா போலாம். எனக்கே தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீ போ. என்ன சொல்ற? உனக்கே தலை சுத்துது. அப்ப நம்ம ஹனிமூன் போனது உண்மைதானா? ஏய் டென்ஷன் பண்ணாத. இது வேற தலை சுத்தல். நீ போ, நான் வரேன் பின்னாடி. போ. கண்டிப்பா வந்துருவல்ல. வரேன் போ. நிறைய சர்ப்ரைஸ் இருக்கா. போடா. ஹலோ அக்கா, இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்ன பூஜா சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் ஒண்ணுமே புரியல. ஒரு நாள்ல ஒரு அடி விழுந்தா தாங்கலாம், அடி மேல அடி விழுந்துகிட்டே இருந்தா எப்படிக்கா? என்ன சொல்ற? நீ புரியுற மாதிரியே பேச மாட்டியா? நான் நேர்ல வந்து சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க ரெடியா இருங்க. என்ன சொல்ல வரா இவ? சரி வரட்டும் பாப்போம். மீனாட்சியம்மா, கடவுளே, யாருமா? சரி வாங்க போய் பார்க்கலாம். மீனாட்சி அம்மா. ஆ? ஏ சக்தி, என்னம்மா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அண்ணெல்லாம் வந்திருக்காரு. சக்தி, என்னம்மாச்சு? மீனாட்சி எதுக்கு பயப்படுற? பின்ன சொல்லாம கொள்ளாம இப்படி திடீர்னு வந்தா யாரா இருந்தாலும் யமுனா, போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வா. துர்கா, போய் ஏதாவது ஸ்வீட் ஏன் மீனாட்சி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க அந்த இனிப்பை விட இன்னும் ஒரு இனிப்பான விஷயத்த சொல்ல வந்திருக்கோம். என்னம்மா விஷயம்? ஏ சக்தி, என்ன விஷயம்? நீதான் சொல்ல. அம்மா, அத்தையே சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கே எதுவுமே தெரியாதுமா. ஆனா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நாம 2 குடும்பமும் சேர்ந்து பிக்னிக் போறோம். அப்படி நினைச்சா நாங்க எல்லாரும் சும்மா கிளம்பணும். கடைசியா மீனாட்சி அம்மா விட பிக்னிக் ஸ்பாட் ஆயிடுச்சு. ப்ரோ, ஒரு தடவை பிக்னிக் போனதுக்கே நீங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்க. இதுல இன்னொரு பிக்னிக் வேறயா? போங்க ப்ரோ. ரொம்ப ஓட்டாதீங்க bro. எல்லாம் சிரிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? மீனாட்சி, இன்னைக்கு என் பையனுக்கு கல்யாணம். சரி சரி, நான் முழுசா சொல்றேன். மீனாட்சி அம்மா, வெற்றிக்கும் சக்திக்கும் எந்த நேரத்துல கல்யாணம் ஆச்சோ பாவம், ஏகப்பட்ட பிரச்சனை அவங்களுக்குள்ள. அதனாலதான் நானு மத்தியானமே ஒரு ஜோசியரை பார்த்து பேசிட்டேன். அவரு ஒரு நல்ல நேரம் குறிச்சு கொடுத்திருக்காரு. அந்த நேரத்துல வெற்றி சக்தி கழுத்துல இன்னொரு தடவை தாலி கட்டினா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னாரு. அதுக்காக தான் வந்திருக்கேன். வாவ், ரெண்டாவது மேரேஜா? ப்ரோ கங்க்ராட்ஸ். ஆனா ஒரு சின்ன வருத்தம் ப்ரோ. திரும்பவும் இதே பொண்ணோடையா? என்னம்மா சொல்றீங்க? அப்போ உங்களுக்கும் சக்தி
ஏங்க இவ்ளோ தூரம் பேசின எனக்கு அத பத்தி யோசிக்க தெரியாதா? தாலி கட்டி முடிஞ்சதும் இன்னைக்கு மீனாட்சி வீட்ல வச்சே மீனாட்சி ஆசைப்பட்டபடியே வெற்றிக்கும் சக்திக்கும் சாந்தி முகூர்த்தம். அண்ணே நைட்டு சாப்பாடுன்னு சொன்னேன், ஆனா இத மறைச்சிட்டியேண்ணே. இப்பெல்லாம் வர வர எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட இருந்து மறைக்க ஆரம்பிச்சிட்டேனே. டேய் டேய், எனக்கே தெரியாதுடா, நீ வேற ஏன்டா ஓட்டுற? ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ. நன்றி ப்ரோ, நன்றி. சூப்பர் ப்ரோ, சூப்பர். அம்மா, இன்னைக்கு என்ன சந்தோஷத்துல அப்படியே திக்கு முக்காட வச்சிட்டீங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா, இவ்ளோ நாள் பட்ட வேதனைக்கெல்லாம் இன்னைக்குதான் முடிவு காலம் வந்திருக்கு. ஆமா துர்கா. அம்மா, என்னைக்கு உங்களை முதல் நாள் பார்த்தேனோ அன்னையில இருந்தே எனக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை. இடையில ஒரு சில விஷயங்கள்ல நான் உங்களை எதிர்த்து பேசுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க பெரியவங்கன்னு இப்ப நிரூபிச்சிட்டீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். நமக்குள்ள என்ன மீனாட்சி, நீங்க மத்த விஷயங்களை ஏற்பாடு பண்ணுங்க. கிரி, போய் பட்டு வேட்டி சட்டை தாலி மாலை எல்லாம் வாங்கிட்டு வா. சரிம்மா. அம்மா, நீங்க உள்ள வாங்க. வாங்க போலாம். ப்ரோ ஒரு விஷயம் கூட வாங்க. என்ன ப்ரோ? அட வாங்கன்னு சொல்றல. ப்ரோ அவரை எங்க கூட்டிட்டு போறீங்க? சிஸ்டர், உங்க ஹஸ்பண்டுக்கு ஒன்னும் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் தான், பத்திரமா கூட்டு வந்து விட்டுருவேன். ஓகே, வாங்க போலாம். ரோஹித், என்ன ஓவரா போயிட்டு இருக்க? அட போமா, நீ உனக்கு கூப்பிடுறாங்க பாஸ். டேய் வந்துட்டேன். ப்ரோ, உள்ள பூச்சிக்கு எவ்வளவு கோவம் பாத்தீங்களா? அப்புறம் ஒரே நாள் எல்லாமே தலைகீழா மாறுச்சுன்னா அவளால எப்படி ப்ரோ தாங்கிக்க முடியும்? என்னைக்காச்சும் நீங்க பழசா ஞாபகம் வரும்ல, அப்போ இருக்கு அவளுக்கு. ஐயோ ப்ரோ, அப்ப நிஜமாவே எல்லாமே மறந்து போச்சா? ப்ரோ சும்மா ஒரு ஃப்ளோல சொன்னேன் ப்ரோ. அது எப்படி மறக்கும்? சும்மா ஒரு ஆக்டிங். வெற்றி ப்ரோ, எங்க ஊர்லலாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி மாப்பிள்ள பொண்ணும் கார்ல ஊர்வலமா கூட்டிட்டு போவோம். ஐய, இது என்ன புது பழக்கமா இருக்கு? இல்ல கிரி, நிஜம்தான். யோ, என்னையா ஊரது? நலுங்கு வச்சா பாதி புருஷங்கிறீங்க. காதும் காதும் வச்ச மாதிரி நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட்ட அப்படியே ஊர்க்காரங்களை வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு போய் காட்டுறேங்கிறீங்க. இப்ப நான் சொல்லணுமா வேணாமா? சொல்லுங்க சொல்லுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் வெக்கப்பட்டுக்கிட்டு கார்ல போவாங்களாம். நாங்கெல்லாம் அப்போ சின்ன பசங்க. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கே வெக்கமா வரும். உங்களுக்கு ஏன் வெக்கம்? டேய், இதெல்லாம் அவங்களுக்கு உண்டான வழக்கமா இருக்கும்டா, இல்ல ப்ரோ? ஆமா ப்ரோ, இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 15 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 15? ஐயோ, 15 வயசுல வெக்கலாம் பட்டிருக்காரு ப்ரோ. ஆனா ப்ரோ, வெரி நாட்டி பாய் ப்ரோ நீங்க. ப்ரோ முதல்ல நான் சொல்றத கேளுங்க ப்ரோ. இன்னைக்கு அதே மாதிரி உங்களையும் சக்தியையும் கார்ல வச்சு நாதசுரம் மேலத்தாளத்தை வச்சு இந்த ஊர் முழுக்க தெரு தெருவா ஊர்வலம் கொண்டு போறேன். யோ 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 போயா, இதுக்காக அவ்வளவு வைக்கப்பட்ட? அதெல்லாம் முடியாது. என்ன ப்ரோ நீங்க ஊர் வழக்கத்தை விட்டுற முடியுமா? ப்ரோ இதெல்லாம் உங்க ஊர் வழக்கம் தானே, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? டேய் கிரி, என்னடா பாத்துட்டு இருக்க? எடுத்து சொல்றா. நாதசுரம் மேலத்தாளம் தானே, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடலாம், அவ்வளவுதானே. டேய் என்னடா சொல்ற? ப்ரோ பண்றோன்னு சொல்றா. இல்ல ப்ரோ, என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அது மட்டும் இல்ல, சக்திக்கு இதெல்லாம் பிடிக்காது. உங்ககிட்ட இப்ப யார் பர்மிஷன் கேட்டா? நான் பூஜா கழுத்து தாலி கட்டும் போது நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டல. இப்ப அதே மாதிரி நீங்க கேட்கணும். சக்தி சிஸ்டர் கழுத்துல தாலி கட்டுறீங்க, அடுத்து ஊர்வல டான்ஸ் பாட்டு பாட்டே கலப்புறோம். டெகிரி காரை மேல தளத்தால ஏற்பாடு பண்ணு ப்ரோ. சொன்னா கேளுங்க ப்ரோ. அட போங்க ப்ரோ. டெகிரி பாப்பா வாங்க வாங்க போலாம் போலாம் போலாம். வேணாம் ப்ரோ. ரெடி ப்ரோ ப்ரோ. டேய் கிரி, டேய் டேய், என்ன அவர் சொல்றாரு நீ இப்படி பண்ற? டேய் குசும்பு. டேய் என்னாச்சுடா? நான் சொன்னேன்னு வையேன், நீ என்ன தொங்க விட்டுருவே. ஏய் சும்மா சொல்லுடா. இல்லடி, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி உன்னையும் என்னையும் கார்ல உட்கார வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு போறாங்களா? இதனோட புது பழக்கமா இருக்கு. நான் என்னடி பண்ணுவேன்? எல்லாம் அந்த ரோஹித் தாண்டி சொல்றான். அவன் அடம் பிடிக்கிறான். நீ வேண்டாம் சொல்ல வேண்டியதானடா. நீ வேற, எல்லாம் கைய மீறி போயிடுச்சுடி. ஊர்வலம் போய் தான் ஆகணும் போல. நீ எதுக்கும் போய் ரெடியா போ. எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய்
என்னடி வெக்கலாம் படுற? ஐயோ, ஊர்வலம் கன்ஃபார்மா? என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு நீ கோவமா இருக்க? அக்கா என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. எதையும் கேட்காதீங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லுங்க மேடம். நீ என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். ரங்கநாயகி அத்தையும் சக்தியும் சமாதானம் ஆயிட்டாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? ரங்கநாயகி சக்தியை ஏத்துக்கிட்டாங்களா? அதெல்லாம் ஏத்துக்கிற ஆள் கிடையாது அவங்க. நேர்ல பாத்துட்டு வந்துதான் நான் உங்ககிட்ட சொல்றேனே. இவ அத்தை அத்தைன்னு உருகிறது என்ன, அவங்க மருமகளேன்னு கொண்டாடுறது என்ன? இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு என்னால அந்த வீட்டுல இருக்கவே முடியல. அதான் ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாம நேரா இங்க வந்துட்டேன். கடவுளே, நீ சொல்ற எதுவுமே எனக்கு நம்புற மாதிரி இல்ல. நம்பிதான் ஆகணும். அது மட்டும் இல்லக்கா, இப்ப எல்லாருமே எங்க இருக்காங்க தெரியுமா? அத்தனை பேரும் மீனாட்சி வீட்டுல சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாட்டமா? அங்க கொண்டாட என்னக்கா இருக்குது? வெற்றி அந்த சக்தி கழுத்துல இன்னொரு வாட்டி தாலி கட்ட போறானா. என்னது? இன்னொரு வாட்டி தாலி கட்டுறாங்களா? அது எதுக்கு? அவங்களுக்கு கல்யாணம் நடந்த நேரம் ஏதோ தப்பான நேரமா. இன்னொரு தாலி கட்டினா அவங்களுக்குள்ள பிரச்சனையே வராதான். ரங்கநாயகியத்தை ஜோசியரை பார்த்து டைம் குறிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த கல்யாணம் மீனாட்சி வீட்டுல வச்சே நடக்க போகுது. எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த கதை? முருகா, முருகா என்று அழைக்கவா முத்து. இந்த ஆள் ஒருத்தன். எப்பா, நேரம் கெட்ட நேரத்துல முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டேன். நீ சொல்லு. அக்கா, இதை விட இன்னொன்னு இருக்குக்கா. இன்னைக்கு நைட்டே வெற்றிக்கும் சக்திக்கும் சாந்தி முகூர்த்தமா. சாந்தி முகூர்த்தமா? சூப்பரு. நீ முதல்ல சொன்ன 2 விஷயமும் எனக்கு நல்ல விஷயமே இல்ல. ஆனா இப்ப ஒரு விஷயம் சொன்ன பாத்தியா? செம விஷயம். என்னக்கா உளறீங்க? நானே என்னடா பண்றதுன்னு தெரியாம இங்க ஓடி வந்தா நீங்க இத போய் நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வெற்றி அந்த சக்தி கழுத்துல 2 தடவை இல்ல 20 தடவை கூட தாலி கட்டட்டும். ஆனா ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நடக்கவே கூடாது. பூஜா, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கட்டும். அப்புறம் சக்தி வயித்துல கூடிய சீக்கிரமே ஒரு குழந்தைய சுமந்துப்பா. அதுக்கப்புறம் என்ன? கலெக்டர் கனவு அம்பேல் தான். அதுக்காக தான் சொல்றேன். இதையெல்லாம் யோசிச்சுதான் உன் ரங்கநாயகி அத்தையும் பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க அத்தை பிளான் படியே நடக்கட்டும், விடு. அக்கா, இல்லக்கா, முடியவே முடியாது. என்னால ஒரு காலமும் இதை ஒத்துக்கவே முடியாது. மேடம், அதான் அக்கா இவ்வளவு தூரம் சொல்லுது இல்ல. சங்கிலி, உங்களுக்கு மீனாட்சி தோத்தா மட்டும் போதும். ஆனா எனக்கு அப்படி இல்ல. அந்த சக்தி தோக்கணும். என்னை ஏமாத்தின அந்த வெற்றி தோக்கணும். எல்லாம் தெரிஞ்சும் ரோகத் என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் கொமுக்கமா இருந்த அந்த ரங்கநாயகியும் தோக்கணும். அந்த குடும்பமே மொத்தமா தோக்கணும். என்ன ஆனாலும் சரி, அந்த வெற்றி சக்தி ரங்கநாயகி சந்தோஷமா இருக்கவே கூடாது. அது இன்னைக்கு நடந்தே ஆகணும். புஷ்பாக்கா, உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? ஓ நல்லதுக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். என் நல்லதுக்கு சொல்ற மாதிரி இருந்தா நான் கேக்குற ஹெல்ப்ப மட்டும் செய்யுங்க, இல்லனா விட்டுருங்க. மேடம் மேடம், சும்மா பட்டு பட்டுன்னு வார்த்தையெல்லாம் விடாதீங்க. நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியல. ஒட்டு மொத்தமா சக்தி தோக்கணும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும். இல்லனா அதை எப்படி டீல் பண்ணுமோ நான் அப்படி டீல் பண்ணிக்கிறேன். சரி, டென்ஷன் ஆகாத. நீ எனக்காக நிறைய பண்ணிருக்க. சரிடா சங்கலி, எப்படியாவது போய் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நிப்பாட்டிடலாம். எப்படிக்கா? அங்க அத்தனை பேர் இருக்காங்களே, உங்களால எப்படி ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்த முடியும்? முதல்ல அங்க போவோம். நேரம் பார்த்து எங்க கத்திய சொருகணுமோ அங்க சொருகிடலாம். வாடா.